ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என் பணத்தை நீ எப்போ திரும்ப தருவ? என்னுடைய பணத்தை நீ எப்போ திரும்ப தருவ? இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? when will you return my money? when will you return my money? when will you return அப்படின்னு நீ எப்போ திரும்ப தருவ? my money என்னோட பணத்தை நீ எப்போ என்னோட பணத்தை திரும்ப தருவ? when will you return my money? or we can say when will you give back my money? when will you give back my money? give back அப்படின்னா திரும்ப தரது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே உன்னுடைய பணத்தை தந்து விட்டேன். நான் ஏற்கனவே உன்னோட பணத்தை தந்துட்டனே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ எனக்காக அதை கூட பண்ண மாட்டியா? நீ எனக்காக அதை கூட பண்ண மாட்டியா? அந்த சின்ன விஷயத்த கூட நீ எனக்காக பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? won't you even do that for me? won't you even do that for me? won't you even do that? நீ பண்ண மாட்டியா? for me எனக்காக நீ அதை எனக்காக பண்ண மாட்டியா? won't you even do that for me? இதுவே நான் அதை கூட பண்ண மாட்டேன், நான் அதை கூட செய்ய மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't even do that. I don't even do that. நான் அதை கூட பண்ண மாட்டேன், நான் எப்பயுமே. ஸோ இது என்ன, எந்த மீனிங்கில் சொல்கிறோம்? எப்பயுமே பண்ண மாட்டோங்கிற மீனிங்கில் சொல்கிறோம். ஸோ அதனால தான் I don't even do that, டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே இதுக்கப்புறம் நான் அதை கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு இனிமே பண்ண போகிறத பற்றி சொல்லணுன்னா I won't even do that. நான் அதை கூட பண்ண மாட்டேன், நாளைக்கு நான் அதை கூட பண்ண மாட்டேன், நான் வந்து சும்மா தான் இருப்பேன். I won't even do that. ஓகேவா? நான் அவனிடம் உதவி கேட்டேன், அவன் முடியாது என்று சொல்லிவிட்டான். நான் அவன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன், ஆனால் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I asked him for a help, but he said no. I asked him for a help, but he said no. I asked him, நான் அவன்கிட்ட கேட்டேன், for a help, ஒரு உதவிக்காக நான் அவன்கிட்ட கேட்டேன். பட் ஆனால் he said, அவன் சொன்னான். say அப்படின்னா சொல்கிறது, said அப்படின்னா சொன்னான். no, அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். I asked him for a help, but he said no. So next one, உன்னால் அதை கூட செய்ய முடியாதா? உன்னால் அதை கூட செய்ய முடியாதா? உன்னால் அதை கூட பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஸோ போன சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, நீ அதை கூட பண்ண மாட்டியா? ஸோ அது மாதிரி உன்னால் அதை கூட பண்ண முடியாதா? இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? can't you even do that? can't you even do that? can't you even do that அப்படின்னா உன்னால் அதை கூட, அந்த கூட அப்படிங்கிற வேர்டுக்கு தான் நம்ம ஈவன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ உன்னால் அதை கூட பண்ண முடியாதா? can't you even do that? அடுத்தவங்க விஷயத்தில் உன் மூக்க நுழைக்காத. அடுத்தவங்க விஷயத்தில் உன்னோட மூக்க நுழைக்காத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, அடுத்தவங்க விஷயத்தில் உன்னோட மூக்க நுழைக்காத அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? don't stick your nose into others matters. don't stick your nose into others matters. don't stick your nose அப்படின்னா உன்னோட மூக்க நுழைக்காத. into others matters, மற்றவங்க விஷயத்தில் உன்னோட மூக்க நுழைக்காத. don't stick your nose into others matters. next one, கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தில் தலையிடாமல் இரு. கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தில் தலையிடாமல் இரு, அதான் உனக்கு நல்லது. கொஞ்ச நாளைக்கு நீ விலகியே இரு இந்த விஷயத்தில் இருந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? stay out of this matter for some days. stay out of this matter for some days. stay out of this matter அப்படின்னா இந்த விஷயத்திலிருந்து தள்ளிடு. for some days, கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்திலிருந்து தள்ளிடு. stay out of this matter for some days. next one என்னன்னு பார்க்கலாம். அவன்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகாத. அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? don't get too close to him.
டோன்ட் கெட் டூ க்ளோஸ் டு ஹிம். டோன்ட் கெட் டூ க்ளோஸ் அப்படின்னா ரொம்ப நெருங்கி பழகாத. அவன்கிட்ட டு ஹிம், அவன்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகாத. டோன்ட் கெட் டூ க்ளோஸ் டு ஹிம். ஸோ இதுவே அவனிடம் இருந்து தள்ளி இரு. அவனோட பிஹேவியர்லாம் சரியில்லை, ஸோ அதனால் நீ அவன் கூட சேராத, அவன்கிட்டேருந்து நீ தள்ளியே இரு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கீப் யுவர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹிம். கீப் யுவர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹிம். கீப் யுவர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இடைவெளி. ஓகேவா? டிஸ்டன்ஸ்னால் இடைவெளி. ஸோ அவன்கிட்ட நீ இடைவெளியை மெயின்டைன் பண்ணு. கீப் யுவர் டிஸ்டன்ஸ், உன்னோட இடைவெளியை மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஸோ கீப் யுவர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹிம். அவன்கிட்டேருந்து நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. அவன்கிட்டேருந்து நீ தள்ளி இரு. கீப் யுவர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹிம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நாளுக்கு நாள் நாங்கள் நெருங்கி பழகுகிறோம். ஸோ நாள் போக போக நாங்கள் இன்னும் நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறோம். எனக்கு அவங்கள பற்றி நிறையா தெரியுது. நாள் போக போக இன்னுமே நாங்கள் கொஞ்சம் நெருக்கமாக ஆகிறோம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We are getting close day by day. We are getting close day by day. We are getting close அப்படின்னா நாங்கள் நெருக்கமாகிறோம். டே பை டே, நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் நாங்கள் நெருக்கமாகிறோம். We are getting close day by day. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் இருவரும் நெருக்கமான நண்பர்கள் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ரொம்ப நாளாக அவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are very close friends. They are very close friends. They are friends அப்படின்னா அவங்க நண்பர்கள். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அப்படின்னா both of them are close friends. Both of them are close friends. Both of them அப்படின்னா அவங்க இருவரும். are close friends அப்படின்னா நெருக்கமான நண்பர்கள். They are close friends அப்படின்னா அவங்க நண்பர்கள், நெருக்கமான நண்பர்கள். அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமான நண்பர்கள் அப்படின்னு சொல்லணும்னா both of them are close friends. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னுடைய பணத்தை நாளை திருப்பி தந்து விடுவேன். நான் உன்னோட பணத்தை நாளைக்கு திருப்பி தந்துடுவேன். எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு இன்றைக்கி தான், நான் உனக்கு நாளைக்கு திரும்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will return your money tomorrow. I will return your money tomorrow. I will return அப்படின்னா நான் தந்துடுவேன், திரும்ப தந்துடுவேன். your money உன்னோட பணத்தை, tomorrow அப்படின்னா நாளைக்கு, நான் உன்னோட பணத்தை நாளைக்கு திரும்ப தந்துடுவேன். I will return your money tomorrow. ஸோ இங்கே I will return back அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரிட்டன் அப்படின்னாலே திரும்ப தரது தான் மீனிங். ஸோ பேக் அப்படின்னாலும் திரும்ப. ஸோ ரெண்டு டைம் நம்ம ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் I will return your money tomorrowன்னு சொல்லலாம். or we can say I will give back your money tomorrow. ஸோ give back அப்படின்னா திரும்ப தரது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ I will give back அப்படின்னு யூஸ் பண்ணலாம். பட் I will return back அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? I will return your money tomorrow or I will give back your money tomorrow. ஸோ இதுவே உனக்கு இது யார்கிட்ட இருந்து கிடைக்கிது, உனக்கு இது யாரிடமிருந்து கிடைக்கிறது, யார்கிட்டேருந்து உனக்கு இது கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Who do you get this from? Who do you get this from? Who do you get this from? யாரிடமிருந்து அப்படின்னா who from. ஓகேவா? யார் அப்படின்னா who, fromனா இருந்து, இருந்து, யாரிடமிருந்து who from. ஸோ இங்கே from எப்பயுமே லாஸ்ட் தான் வரணும். ஓகேவா? ஸோ who do you get this from? யாரிடமிருந்து உனக்கு இது கிடைக்கிறது. இதுவே வேறு விதமாக சொல்லலாம். From whom do you get this? From whom do you get this? From whom அப்படின்னா யாரிடமிருந்து. Do you get this உனக்கு இது கிடைக்கிது. From whom do you get this? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதுவே எங்கிருந்து உனக்கு இது கிடைக்கிது. ஸோ எங்கிருந்து உனக்கு இது கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Where do you get this from? ஸோ எங்கே அப்படின்னா where, எங்கிருந்து அப்படின்னா from. Where do you get this from? ஓகேவா? Where do you get this from? ஸோ இதுவே எனக்கு இது அங்கிருந்து கிடைச்சது, எனக்கு இது அங்கிருந்து கிடைத்தது. ஸோ கிடைத்ததுன்னு சொல்கிறோம், பாஸ்டில் சொல்கிறோம். ஓகேவா? எனக்கு இது அங்கிருந்து கிடைத்தது. ஸோ இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
I got this from there. I got this from there. I got அப்படின்னா எனக்கு கிடைச்சது. This இது. From there அங்கிருந்து எனக்கு இது அங்கிருந்து கிடைச்சது. I got this from there. ஸோ இதுவே எனக்கு இது அங்கிருந்து கிடைக்கிறது. எனக்கு இது அங்கேருந்து கிடைக்கிது. அங்கேருந்து எனக்கு தராங்க. எனக்கு இது அங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லணும். ஸோ இது என்னது ப்ரெசன்ட். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு இது எங்கேயுமே கிடைக்காது. உனக்கு இது எங்கேயுமே கிடைக்காது. உன்னால் இதை எங்கிருந்தும் பெற முடியாது. ஸோ இது வந்து நீ எங்கேயுமே வாங்க முடியாது. உனக்கு இது எங்கேயுமே கிடைக்காது. இங்கே மட்டும்தான் இது கிடைக்கிது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can't get this anywhere. You can't get this anywhere. You can't get அப்படின்னா உனக்கு கிடைக்காது. This இது anywhere எங்கேயுமே எங்கேயுமே உனக்கு இது கிடைக்காது. உன்னால் இதை எங்கேயுமே வாங்க முடியாது. You can't get this anywhere. anywhere அப்படின்னா எங்கேயுமே. You can't get this உனக்கு இது கிடைக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இது அங்கே கிடைக்குமா? எனக்கு இது அங்கே கிடைக்குமா? இதை நான் அங்கே வாங்கிக்கலாமா? எனக்கு இது அங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Can I get this there? Can I get this there? Can I get this? எனக்கு இது கிடைக்குமா? there அங்கே அங்கே எனக்கு இது கிடைக்குமா? Can I get this there? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது எல்லா இடங்களிலுமே கிடைக்கும். இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். எங்கே வேணாலும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can get this everywhere. You can get this everywhere. You can get this உனக்கு இது கிடைக்கும். everywhere எல்லா இடங்களிலும் எங்கு வேண்டுமானாலும். You can get this everywhere. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவர் இங்கு வேலை செய்யவில்லை. அவர் இங்கு வேலை செய்யவில்லை. இப்போதெல்லாம் அவர் இங்கு வேலை செய்வதில்லை. அவர் வேலையை விட்டு போயிட்டாரு. அவர் இங்கே வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't work here anymore. He doesn't work here anymore. He doesn't work அப்படின்னா அவர் வேலை செய்யலை. here இங்கே anymore இப்போலாம் இதுக்கு மேலே அவர் இப்போலாம் இங்கே வேலை செய்கிறதில்ல. He doesn't work here anymore. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவர் வேலையை விட்டுட்டாரு. அவர் வேலையை விட்டுட்டாரு. அவர் இங்கே வேலை செய்யலை. அவர் வேலையை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். He left the job. He left the job. He left அப்படின்னா அவர் விட்டுட்டாரு. எதை? வேலையை. the job. job அப்படின்னா வேலை. He left the job. அவர் வேலையை விட்டுட்டாரு. ஸோ விட்டுட்டாரு அப்படின்னா ஏற்கனவே பண்ணியிருக்காரு. அதை தான் நம்ம சொல்கிறோம். அதனால் லீவோட பாஸ்ட் டென்ஸ் லெஃப்ட். ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். லீவ் அப்படின்னா விடுறது. லீவோட பாஸ்ட் டென்ஸ் லெஃப்ட். He left the job. அவர் வேலையை விட்டுட்டாரு. என்கிட்ட ரொம்ப ஓவராக பண்ணாத. என்கிட்ட ரொம்ப ஓவராக பண்ணாத. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்கிட்டயே ஓவராக பண்ணாத. என்கிட்டயே ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்காத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't act smart with me. Don't act smart with me. Don't act smart அப்படின்னா புத்திசாலித்தனமாக நடந்துக்காத. with me என்கிட்ட புத்திசாலித்தனமாக நடந்துக்காத. என்கிட்ட ரொம்ப ஓவராக பண்ணாத. Don't act smart with me. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான். அவன் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is trying to act smart. He is trying to act smart. He is trying அப்படின்னா அவன் முயற்சி பண்ணுறான். to act smart புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறதுக்கு. அவன் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். He is trying to act smart. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவன் எல்லார்கிட்டையும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறான். இவன் எல்லார்கிட்டையும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He acts smart with others. He acts smart
with others he acts smart அப்படின்னா அவன் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறான். with others மற்றவங்க கிட்ட அவன் மற்றவங்க கிட்ட புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறான். he acts smart with others. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறியா? கொஞ்ச நேரத்துக்கு புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறியா? உன்னோட குறும்புத்தனத்தெல்லாம் நிறுத்திட்டு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறியா? இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can you act smart for a while? Can you act smart for a while? Can you act smart அப்படின்னா புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறியா? for a while கொஞ்ச நேரத்துக்கு புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறியா? Can you act smart for a while? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு இது எப்படி கிடைச்சது? உனக்கு இது எப்படி கிடைச்சிச்சு? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How did you get this? How did you get this? How did you get? உனக்கு இது எப்படி கிடைத்தது? ஸோ இங்கே ஏன் ஹவு டிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிடைச்சது பாஸ்ட்டில் கேட்குறோம் முன்னாடி. ஸோ முன்னாடியே கிடச்சிட்டு அதனால் உனக்கு இது எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு பாஸ்ட்டை பற்றி பேசுகிறோம். அதனால் டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஹவு டிட் யூ கெட் திஸ்? இது உனக்கு எப்படி கெட் அப்படின்னா கிடைக்கிறது. ஸோ திஸ் இது உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? ஓகேவா? ஸோ இதுவே இது உனக்கு எப்படி கிடைக்கிது? எங்களாலலாம் வாங்க முடியல, உனக்கு மட்டும் இது எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How do you get this? How do you get this? How do you get? உனக்கு எப்படி கிடைக்கிது? இது உனக்கு இது நீ எப்படி இதை பெறுற? உனக்கு இது எப்படி கிடைக்கிது? How do you get this? ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்த சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.